உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பத்திரிக்கை வாசிடலாம் ஐயா? வாசிங்க. நிகழும் குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சுப முகூர்த்த நாளன்று திரு மணிவண்ணன் திருமதி பத்மா அவர்கள் தம்பதியரின் புத்திரன் ஸ்ரீனி என்கின்ற ஸ்ரீனிவாசனுக்கும் திரு கிஷோர் தெய்வ திருமதி சந்தியா தம்பதியினரின் புத்திரியுமான திருநிறை செல்வி மாயாவதிக்கும் பெரியோர்களால் நிச்சயித்து திருமணம் செய்யப்படுகிறது. வாயோர்வ அபமாயாதனம் ஆயதனவான் பவதி யோ வாயோராய தனவான் வயதா ஆய தனவான் பவதி. 2 பேரும் எழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க. யோ பாமாய தானம் வேதா ஆய தனவான் பவதி ஆஷோ வை தபநாமாவஸ்ய தானம் ஆய தனவான் பவதி யோ முஷ்ய தபாதஹாய தனவான் வேதா ஆய தனவான் பவதி. இந்த மாலையை எடுத்துக்கோங்க. ஆவோ வா முஷ்ய தனமாய தனம் ஆய தனவான் பவதி. நீங்க மாப்பிள்ளை கழுத்துல மாலையை போடுங்க. ஓம் யோபம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜவான் புஷ்பமான் பவதி சந்திரமா வா ஆபம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜவான் புஷ்பமான் பவதி யா ஏவம் வேதா யோம் பமயாத்மான் ஞாம் வேதா ஆயதனவான் பவதி வாயுர்வ அபமாயாதனம் ஆயதனவான் பவதி யோ வாயோராயதனவான் வயதா. நீங்க பொண்ணு கழுத்துல மாலையை போடுங்க. ஓம் யோகம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜவான் புஷ்பமான் பவதி சந்திரமா வா ஆபம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜவான் புஷ்பமான் பவதி யா ஏவம் வேதா யோம் அமயாத்மான் ஞாம் வேதா ஆயதனவான் பவதி. எப்படியோ பத்திரிக்கை படிச்சு முடிச்சாச்சு. சீனுவும் அமைதியா இருக்கான். எங்க அவன் பேச்சு கேட்டு வராம போயிடுவானு பார்த்தேன். அவன் ஏன் புள்ளடி. தங்கச்சி, இந்த நிச்சயம் நடக்காம ஏதாவது பிரச்சனை கிளப்பி விட்டுருக்கலாமோ? நம்மளால எந்த பிரச்சனையும் உருவாக்க வேண்டாம். பிரச்சனை வர மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சா அதை பெருசு பண்ணலாமான்னு பாக்குறேன். பார்க்கலாம். என்னதானா அடுத்து நம்ம கல்யாண பத்திரிக்கையை வாசிக்க சொல்லிடலாமா? டேய், இப்படிலாம் விளையாடிட்டு இருக்காத. கார்த்திக் சார் முன்னாடி வர நீ அப்படி பேசிட்ட. அவர் முகமே ரொம்ப மாறிடுச்சு. ஆனா இந்த மூஞ்சியை எங்கேயோ பார்த்திருக்கேன் தானா, எங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இப்படி சும்மா ஏதாவது சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்காத. பேசாம கொஞ்சம் இரண்டா. தம்பி, மோதிரம் மாத்திரலாங்களா? தாராளமா மாத்திக்கோங்க. சரி சரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.